அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ப்ராபபிலிட்டி அப்படின்ற அந்த ஏரியால பேயிஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேயிஸ் தியரத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So a manufacturer of tablets receives LED screen from different suppliers B1, B2, B3. அப்போ B1, B2, B3ன்ற மூணு சப்ளையர்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So the probability that any one LED screen received by the plant. So A என்ற supplier கிட்ட 0.60, அதாவது P of P1. So first supplier கிட்ட நம்ம 60% இல்லைனா 0.60% of goods வாங்குறோம். அதே மாதிரி B2ன்ற supplier கிட்ட நம்ம 0.30 goods வாங்குறோம். அதே மாதிரி B3ன்ற சப்ளையர் கிட்ட நம்ம 0.10% ஆஃப் சப்ளைஸ் வாங்கியிருக்கோம். இந்த மூணையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வரணும். 60, 30, 10 ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா 1.0 வரும். வரலாம், எங்கேயோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் தட் 95% ஆஃப் LED screens from B1, 80 from B2, 65 from B3 perform according to the specification. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு தி ஸ்பெசிஃபிகேஷன், நான் சொன்னது கரெக்டாக வேலை செய்யுது. ஸோ டிஃபெக்டிவ் பற்றி பேசல, ப்ராப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்றேன்னா, பி ஆஃப் எஸ் சரியா வேலை செய்கிறது B1ல இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன சார் சொல்றோம்? 95% சொல்றோம். 95% சொல்றோம். இல்லைன்னா 0.95 சொல்லலாம். அதாவது 95% கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 95/100 போடும். சரிங்களா? அதே மாதிரி 80% ஃப்ரம் B2, 80% ஃப்ரம் B2. அப்போ இது என்ன சொல்றோம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ப்ராப்பரா ஒர்க் ஆகிறது B2ன்ற சப்ளையர் கிட்ட இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி 80% சொல்லலாம், இல்லை 0.80 சொல்லலாம். அதே மாதிரி ப்ராப்பரா ஒர்க் ஆகணும், அது B3ன்ற சப்ளையர் கிட்ட இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி 65% சொல்லியிருக்கோம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா 0.65 கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ B3ன்ற சப்ளையர் கிட்ட வாங்குறதுல 65% ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் LED ஸ்கிரீன் ரிசீவ்டு ஃப்ரம் எனி பிளான்ட், ஏதோ ஒரு பிளான்ட்ல வாங்கக்கூடியது பெர்ஃபார்ம் அக்கார்டிங் டு தி ஸ்பெசிஃபிகேஷன். நான் ஒரு எல்இடி ஸ்கிரீனை ரேண்டமாக சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது B1ல இருந்து வரலாம், B2ல இருந்து வரலாம், B3ல இருந்து வரலாம். ஆனால் நான் சொன்னது மாதிரி ப்ராப்பராக ஒர்க் ஆகணும், அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறேன். ஸோ பை டெஃபினிஷன் ஆஃப் லா ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி அது என்ன சார்? லா ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி, அதாவது பி ஆஃப் எஸ்ன்னு சொல்லலாம். எஸ்ன்றது ப்ராப்பரா வேலை செய்யக்கூடியது தான் நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலா டின்னு போடுவோம் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸுக்கு. இங்க ப்ராப்பரா ஒர்க் பண்றதுனால எஸ்ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த எஸ் எதுல சார் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட்ல சப்போஸ் நான் B1 சப்ளையரை சூஸ் பண்றேன், அந்த சப்ளையரை ப்ராப்பரா ஒர்க் ஆகணும். இப்போ எஸ் பை B1, யூஸ்வலா டி பைன்னு போடுவோம் இல்லைங்களா? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் சார்? பி ஆஃப் டின்னு போடுவோம் இல்லைங்களா? அப்போ B1 ஃபர்ஸ்ட் சப்ளையரை சூஸ் பண்ணுவோம், அந்த ஃபர்ஸ்ட் சப்ளையர்ல டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அப்படிதான் எழுதுவோம் யூஸ்வலா. இந்த டிக்கு பதிலாக நம்ம எஸ்ன்னு போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்ளையர் B2 சப்ளையரை சூஸ் பண்றேன், அந்த B2ல சரியா வேலை செய்யணும். அதே மாதிரி சரியா வேலை செய்யக்கூடியது B3லையும் இருக்கலாம். B3லையும் சரியா வேலை செய்யக்கூடிய LED ஸ்கிரீன்ஸ் இருக்கலாம். சொல்ல டி பை B1, டி பை B2 பதிலாக இந்த மாதிரி போட்டிருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வேல்யூஸை பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது நம்ம தெரியறதுக்காக எடுத்திருக்கோம். இந்த வேல்யூ நம்ம தெரியணுன்றதுக்காக எடுத்திருக்கோம். சப்போஸ் பி ஆஃப் B1 0.60, B1ஓட வேல்யூ 0.60, எஸ் பை B1ஓட வேல்யூ 0.95. இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. சரிங்களா? செகண்ட் பாசிபிலிட்டி பி ஆஃப் B2க்கான வேல்யூ 0.30 into S by B2 கான வேல்யூ 0.80. இது செகண்ட் பாசிபிலிட்டி. தேர்ட் பாசிபிலிட்டி
0.10 into 0.65. இது தேர்ட் பாசிபிள். கால்குலேட் ஒர்க் பண்ணி பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அதாவது 0.60 into 0.95. இது பார்த்தீங்கன்னா 0.57 ஃபர்ஸ்ட் வேல்யூ. இல்லை செகண்ட் வேல்யூ 0.3 into 0.8. அப்போ 0.24 0.24. தேர்ட் ஒன் 0.1 into 0.65 போட்டு பார்த்தீங்கன்னா 0.065. மூணு வேல்யூ ஆட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0.57 plus 0.24 plus 0.065 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.875. அதாவது P of S. S என்ன சார்? ப்ராப்பர் ஸ்பெசிஃபிகேஷன்ல ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 87.5% ஆஃப் ஐட்டம் நம்ம சூஸ் பண்ணோம்னா கரெக்டாக வேலை செய்யும்னு சொல்கிறோம். அடுத்து என்ன சார் கேட்டிருக்கேன்னா, த சேம் டைம் சப்ளையர் B1ல இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி, B2ல வர்றதுக்கான பாசிபிலிட்டி, B3 தனித்தனியாக கேட்டிருக்கோம். ஸோ முதல்ல பொதுவாக கேட்டிருக்கோம், இப்போ தனித்தனியாக கேட்டிருக்கோம். சப்ளையர் B1ல வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதான் நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஐட்டம் சப்ளையர் B1ல வர்றதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா B1, B2, B3 தனித்தனியாக கேட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே எப்படின்னா சார் அப்ளை பண்ணுறோன்னா பேயிஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். பேயிஸ் தியரத்தோட கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா, கரெக்டாக வேலை செய்யணும், அந்த வேலை செய்யக்கூடிய ஐட்டம் B1ல இருக்கணும். சரிங்களா? ஸோ வேலை செய்யக்கூடிய ஐட்டம் B1ல இருக்கணும். ஸோ கரெக்டாக வேலை செய்யக்கூடிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா P of Sன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். சரிங்களா? கரெக்டாக வேலை செய்யக்கூடியது ஏன்ற சப்ளையர் இருக்கலாம், பீன்ற சப்ளையர் இருக்கலாம், சீன்ற சப்ளையர் இருக்கலாம். இப்போ கரெக்டாக வேலை செய்யணும், அது B1ல தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ P of B1ன்ற சப்ளையரை சூஸ் பண்ணு, அந்த சப்ளையரில் கரெக்டாக வேலை செய்யணும். அப்போ S by B1. என்ன சார் சொல்கிறோம்? நல்லா கிளியராக நோட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல B1 சப்ளையரை சூஸ் பண்ணிடுங்க, அந்த B1 சப்ளையரில் சரியாக வேலை செய்யக்கூடிய ஐட்டம் என்னன்னு கேட்குறோம். சரிங்களா? அப்போ டோட்டல் பாசிபிலிட்டி என்ன சார்ன்னு சொன்னால் 0.875 முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஸோ P of B1 ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இங்கே வச்சிருக்கோம் சார். இதுதான் சார் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அதாவது 0.57 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. 0.57. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்க சார். 0.57 டிவைடட் பை 0.875 போட்டிங்கன்னா 0.65 கிடைக்கும். 0.65 அப்ராக்சிமேட்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யணும், அது B2ல இருக்கணும். சரியாக வேலை செய்யணும், B2ல இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறோம்? முதல்ல B2ன்ற சப்ளையரை சூஸ் பண்ணிடுவோம், அந்த சப்ளையரில் சரியாக வேலை செய்யணும். அவ்வளோதான் சார். B2 சப்ளையர் சூஸ் பண்ணிட்டோம், அதில் சரியான ஐட்டம்ஸ் வேணும். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி கீழே இன்னைக்கு சேம் தான். இப்போ 0.875 தான். ஸோ பிக்கான செகண்ட் ஒனுக்கான பாசிபிலிட்டி 0.24. 0.24 இல்லை சார், அந்த P of B2 P of S by B2 தான் சப்ஸ்டியூட் பண்ண வேணா, சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது, சரியாக தான் வரும். ஸோ 0.24 டிவைடட் பை 0.875 போட்டிங்கன்னா 0.274 வருது. நம்ம 27 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், அது என்ன சார் தேர்ட் ஆப்ஷன்னா, சரியாக வேலை செய்யணும், ஆனால் ஐட்டம் எல்லாம் B3லிருந்து வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ டோட்டல் பாசிபிலிட்டி P of S தான். ஸோ சரியாக வேலை செய்யணும், அதாவது B3ன்ற சப்ளையரை சூஸ் பண்ணணும், அதில் வரக்கூடிய ஐட்டம் சரியாக வேலை செய்யணும். S by B3. சரிங்களா? அப்போ இதுக்கான தேர்ட் ஒனுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா 0.065. 0.065 divided by 0.875. கால்குலேட் போட்டு பாருங்க சார். 0.065 divided by 0.875 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.07. 0.07 கிடைக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டாக தப்பான்னு எப்படி சார் செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுங்க. இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி பாருங்க சார். 0.65, 0.27, 0.07 3 ஆட் பண்ணுங்க சார். 7 7 சார் 14 + 5 19 9. அப்போ 1 மிச்சமாகும். 7 8 9. ஸோ 0.99 அப்ராக்சிமேட்லி
கிட்டத்தட்ட 1 தான். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே கரெக்ட் தான். எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. இப்படி நம்ம ஈஸியா கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்க முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். நன்றி.